லக்ஷ்மி செல்லம்மாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு மகேந்திர கிட்ட சொல்றாங்க. அப்ப மகேந்திரன் செல்லம்மா இதை பத்தி பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம செல்லம்மா நம்ம பொண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில செல்லம்மாவை யாரு கல்யாணம் பண்ணிப்பா, முதல்ல செல்லம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கு, அப்புறம் அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. மறுபக்கம் லக்ஷ்மி கோவிலுக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப மேகாவும் மரகதமும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மியை பார்த்துட்டு வண்டி நிறுத்திடுறாங்க. மேகா, ஏமா நடந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சரி வாங்கம்மா வண்டியில போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப லக்ஷ்மி செல்லம்மா வாங்கி கொடுத்த பேக்கை மேகா கிட்ட காமிச்சு, இந்த பேக் நல்லா இருக்கான்னு கேட்க, உங்ககிட்ட தான் ஆல்ரெடி நிறைய பேக் இருக்கேம்மா, அப்புறம் ஏன் இந்த பேக் எல்லாம் வாங்குறீங்கன்னு கேட்க, இது எனக்கு செல்லம்மா அவளோட முதல் மாச சம்பளத்துல வாங்கி கொடுத்த பேக்னு சொல்றாங்க. அப்ப மேகா, வேலைக்காரி வாங்கி கொடுத்த பேக் எல்லாம் ஏமா வாங்கிக்கிறீங்கன்னு சொல்ல, செல்லம்மா வேலைக்காரின்னு இன்னொரு தடவை சொல்லாத, அவளை என் சொந்த பொண்ணாதான் பாக்குறேன்னு கோவப்படுறாங்க. நீ கூட தான் வேலைக்கு போன, நீ ஏதாவது வாங்கி கொடுத்தியே என்னன்னு லக்ஷ்மி கேட்க, வேலைக்காரி கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்றாங்க. மறுபக்கம் மேகா மாணிக்கத்தை பார்த்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா நெக்லஸை திருடி தீபாவுக்கு கொடுத்துருப்ப, உன்னை வேலைக்கு வச்சதால எல்லாரும் என்னை திட்டிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில், இனிமே எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத, அடிச்சே கொண்டுடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மலரோட மனசில் நீ கெட்டவன்னு பதிஞ்சிருச்சு, எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ ஒரு வாய்ப்பு கூட நீ ஒழுங்காக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. மறுபக்கம் செல்லம்மாவும் மலரும் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ மாணிக்கம் மலரோட கையை பிடிச்சி இழுத்து, வா நம்ம பீச்சுக்கு போகலான்னு கூப்பிடுறாரு. அதுக்கு செல்லம்மா, உனக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற, உனக்கு எனக்கு அந்த டிவோர்ஸ் ஆச்சு, மலருக்கு எப்பவுமே நான் தான் அப்பா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இப்போ நீ சித்து கூட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறியா, சித்து நல்லவன் இல்லை, அவன் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவான்னு சொன்னதும் செல்லம்மாவுக்கு கோவம் வந்துருது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. மாணிக்கம் செல்லம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட அடிபட்டு ரத்தம் வருது. அப்ப லக்ஷ்மி அந்த வழியா போயிட்டு இருக்காங்க. எதிர்ச்சியா செல்லம்மாவை பார்த்துட்டு பதறி போய் ஓடி வராங்க. என்ன செல்லம்மா, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மாணிக்கத்தை பார்த்து, இனிமே நீ செல்லம்மா பக்கம் திரும்பியே பார்க்க கூடாது, செல்லம்மாக்கு எது நடந்தாலும் என்னை மீறி தான் நடக்கணும், கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. செல்லம்மாவுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிட, அம்மா எனக்கு எதுவும் இல்லம்மா, வீட்லயே சரியாயிடுன்னு சொல்றாங்க. இனிமே நீ வெளியே எங்க போனாலும் டிரைவரை கூப்பிட்டு தான் வெளியே போகணும், தனியாலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லக்ஷ்மி. இதோட எபிசோட முடிச்சிருப்பாங்க. தேங்க்யூ.